ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாரையும் திரும்பவும் இந்த யூடியூப் சேனல் மூலிமா பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஜென்ரலான ஒரு காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஜெபம் என்ன செய்யும், நம்ம ஜெபிச்சா நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும், இதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, எப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சது, ஜெபம் வாழ்க்கையில் என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளே நிறைய காரியங்கள் இருக்குது. ஸோ ஜெபத்தை பற்றி நம்ம ஜெபிச்சா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். முதலாவதாக நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னா, வானத்தை திறக்கும். நம்மளோட ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்குமா, ஒரு வானத்தையே திறக்கக்கூடியதா அளவில் இருக்குமா. நம்ம வேத வசனத்தில் பார்த்தோன்னு வைங்களேன், லூக்கா 3ஆவது அதிகாரம் 21ஆவது வசனத்தில், இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. ஏசப்பா ஞானஸ்தானம் எடுக்கும்போது வானமே திறந்து அந்த வஸ்திரங்கள் எல்லாம் மாற்றி, ஸோ வானத்திலிருந்து ஒரு அக்கினி விழுந்தது இல்லையா, ஸோ அந்த மாதிரி வானம் திறக்கப்பட்ட ஒரு சூழல் நம்ம ஜெபிச்சா நடக்கும். சரியா? அடுத்ததா ஒரு காரியம் என்ன அப்படின்னா, வல்லமையை விளங்க பண்ணும். அதாவது அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிச்சு அப்படின்னு சொல்லி லூக்கா 5ஆவது அதிகாரம் 16-17ஆவது வசனத்துல நம்ம பார்க்குறோம். அவரோட வல்லமை நம்ம ஜெபிக்க ஜெபிக்க அற்புத சுகங்கள் உண்டாகும், குணமாக்குற வல்லமை வெளிப்படும். நம்ம வியாதியில என்ன காரியத்துல இருந்தாலும் சரி, ஏசப்பாவே என்ன பண்ணாரா, வனாந்தரத்துல போய் தனித்து ஜெபித்தாராம். ஸோ அவர் ஜெபிச்சுட்டு வந்த உடனே என்ன நடந்ததுன்னா, கர்த்தருடைய வல்லமை விளங்கிச்சு. பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான கர்த்தருடைய வல்லமை விளங்கிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை இந்த ஜெபம் கொடுக்கும். நிறைய குணமாக்குற காரியங்களை நம்ம எவ்வளவோ காரியங்களில் நம்ம சோர்வுற்றவர்களாக இருக்கலாம், இல்லைன்னா பலவீனப்பட்டு இருக்கலாம், வியாதிப்பட்டு இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது நம்ம ஜெபிக்க ஜெபிக்க அந்த குணமாக்குகிற வல்லமை கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு அந்த ஜெபம் கொடுக்கும். ஸோ அடுத்ததாக ஒரு காரியம் என்ன அப்படின்னா, சரியானதை தேர்ந்தெடுக்கும். நமக்கு நம்ம இதில் நம்ம பைபிளில் பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார் அப்படின்னு சொல்லி லூக்கா 6ஆவது அதிகாரம் 12-13ஆவது வசனங்கள்ல நம்ம பார்க்குறோம். ஏசப்பா தனிமையில போய் ஜெபிக்கையில அவருக்கு உள்ள 12 சீஷர்களை அவர் தெரிந்தெடுத்தார் இல்லையா. ஸோ அவர்களுக்கு அப்போஸ்தலர்னு பேர் அந்த ஜெபத்தின் மூலியமா தான் அந்த பேரே கர்த்தர் வச்சாரு. ஸோ எத்தனையோ பேர் நம்ம இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் இருந்திருந்தாலும் இந்த 12 சீஷர்களை தான் தெரிந்தெடுக்கணும், இவங்க தான் சரியானவங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜெபத்தின் மூலமா தான் அவங்களுக்கு அது தெரிஞ்சது. அதே மாதிரி தான் நமக்கு நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் சரி, நம்ம நிறைய டெசிஷன் எடுப்போம் இல்லையா. ஸோ குழப்பமான சூழ்நிலையில் இது சரியானதா இருக்குமா, இது எடுத்தா இது சரியாகுமா இல்லை தப்பாகுமா அப்படின்னு நம்ம நிறைய குழப்பமான சூழ்நிலையில நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க, இது எல்லாமே சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் எது சரி அப்படிங்கிறத நம்ம தெரிந்தெடுக்கணும் அப்படின்னா அது ஜெபத்தினால மட்டும்தான் முடியும். ஸோ நம்ம ஜெபிக்க ஜெபிக்க இதுதான் சரி அப்படிங்கிறது ஜெபத்தின் மூலியமாக நம்ம அதை தெரிந்தெடுத்துக்கலாம். ஸோ அடுத்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, மறுரூபப்படுத்தும். ஸோ மறுரூபப்படுத்துங்கும் போது வேத வசனத்தில் பார்த்தோன்னா, அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபமே மாறிச்சு, அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது அப்படின்னு சொல்லி லூக்கா 9ஆவது அதிகாரம் 29ஆவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஏசப்பாவோட முகமே என்னாச்சா, மறுரூபமே ஆயிட்டான், அவருடைய வஸ்திரமே வெள்ளை கலரில் மாறிச்சான். ஸோ நம்ம ஜெபிச்சோன்னு வைங்களேன், நம்மளே மறுரூபமாக்கப்படுவோம். அடுத்ததாக ஒரு காரியம் என்ன அப்படின்னா,
விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். ஸோ விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் அப்படிங்கும்போது இந்த பிக்சர்லேயே நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோன்னு வைங்களேன், ஒருத்தர் வந்து கண்ணை கட்டிட்டு இருக்கிறாரு. ஸோ கண்ணை கட்டி அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க போறாரு. ஆனால் பெரிய ஒரு குழி இருக்கு. என்ன வந்தாலும் சரி, ஏசப்பாக்காக நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோன்னு வைங்களேன், இங்கே ஒரு கரம் வந்து அவரை தாங்குதா? ஸோ ஏன்னா இவர் கண்ணு கட்டியிருக்காரு, இந்த கரம் வந்து அவரை தாங்கும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரியாது. ஆனால் என்ன பண்ணாரு, ஒரு விசுவாசத்தில் என்னை தாங்கிறதுக்கு ஒரு கரம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரா? அதுதான் விசுவாசம். நம்ம கர்த்தர் மேலே இன்னைக்கு நம்ம நம்பிக்கை வச்சோம், நம்ம ஒரு விசுவாசத்தில் பலப்படணும், விசுவாசத்தில் உறுதியாக தரித்திருக்கணும். நம்ம ஒரு ஸ்டெப்பை விசுவாசத்தில் எடுத்து வச்சோம் அப்படின்னா கட்டாயம் நமக்கு கர்த்தர் உதவி செய்வார். அந்த விசுவாசமும் எப்படி வரும்னா நம்ம ஜெபிச்சா மட்டும்தான் வரும். நம்ம ஜெபிக்க தான் நம்மளோட வாழ்க்கையில் விசுவாசம் உறுதிப்படுத்தும், விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். அடுத்ததாக ஒரு காரியம் என்ன அப்படின்னா வியாகுலத்தில் பலப்படுத்தும். ஸோ நம்ம பைபிளில் பார்த்தோம்னா அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்காற்படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் அப்படின்னு சொல்லி லூக்கா 22வது அதிகாரம் 41, 42, 43வது வசனங்களில் நம்ம பார்க்குறோம். ஸோ ஏசப்பாவுக்கே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது. ஏன்னா ஒரு வியாகுலத்தில் அவர் வந்து ஒரு நீங்கள் சோதனைக்குட்படாதிருங்கள்னு சொல்லி நம்ம இதுக்கு முந்தின வசனத்தில் நம்ம பார்ப்போம். லூக்கா 22ல் 40வது வசனத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும், சோதனைக்குட்படாதபடி இருங்க அப்படின்ற மாதிரி கர்த்தரே பேசியிருப்பார். ஸோ அது வந்து நம்ம வந்து வியாகுலத்தில், ஏன்னா அவருக்கே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது. வரும்போது அவர் ஜெபிச்சதுனால மட்டும்தான் வியாகுலத்தில் அவரால் பலனாக இருக்க முடிஞ்சது. ஸோ ஜெபம் வந்து வியாகுலத்தையும் பலப்படுத்தும். அடுத்ததாக கடைசியாக ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும். அது நம்ம வசனத்தில் பார்த்தோன்னா 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான்னு லூக்கா 24வது அதிகாரத்தில் 34, 42, 46, 47 இதெல்லாம் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா இதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ ஆத்துமாக்களை வந்து இந்த ஜெபம் ஆதாயப்படுத்துமா. 100க்கு அதிபதி வந்து ஏசப்பாவையே வந்து ஈட்டியால் குத்தி அதை சோதிச்சு பார்க்கும்போது அவர் வந்து இவர் தான் மெய்யான தேவன் சொல்லி அவர் வந்து உணர்ந்தாராம். உணர்ந்ததின் நிமித்தமா அவரோட ஆத்துமாவை கர்த்தருக்காக கொடுத்தாராம். ஸோ அவர் ஏசப்பா ஜெபிச்ச ஜெபம், இத்தனை நாட்கள்ல ஏசப்பா ஜெபிச்ச ஜெபம், அவர் மரணிக்கும் போது கூட ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி தான் அவர் மரணிச்சாரு. ஸோ அங்க பார்த்த ஜனங்கள், வந்த ஜனங்கள்ல அநேக பேர் வந்து ஏசப்பா தான் மெய்யான தெய்வம் சொல்லி அவங்க எல்லாருமே ஏற்றுக்கொண்டாங்க. ஸோ இந்த ஜெபம் வந்து ஆத்துமாக்களையும் ஆதாயப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னா இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்களும் தொடர்ந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலையும் சரி நைட்டும் சரி நீங்கள் தொடர்ந்து ஜெபத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஜெபம் வந்து இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யும். ஸோ நீங்கள் யாரும் ஜெபிக்க மறந்துடாதீங்க, ஜெபிக்காமல் இருந்துடாதீங்க. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.